ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே மல்லி வந்து சொட்டுக்கு போட்டு என்ன ராஜேஸ்வரி அப்படியே வந்து திருன்னு வந்து முழிக்கிறேன். என்ன தூக்கம் கலக்கம் வந்து இன்னும் வந்து உன்னை விட்டு வந்து போகலையா? முதல்ல வந்து எழுந்து பாரு, கனவுல எது இருக்க போகிற. நான் வந்து வெளியே வந்துட்டேன். உன்னை வந்து இப்போ வச்சு லாடங்கட்ட வந்து போகிறதுக்கு தான் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து உன்னை வந்து வெகு விரைவாக அப்படியே வெகு சிறப்பாக வந்து உன்னை வந்து அழைச்சிக்கிட்டு போகலான்னு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீ வந்து ரெடி ஆகிட்டு உடனே வந்து கிளம்பிடுமா ராஜேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு முன்னாடி வந்து சிரிக்கிறாங்க. இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மக்கு சாம்பிராணி ரஞ்சிதம் வந்து இருக்காங்களே, நீ ஒன்றும் கவலைப்படாத இங்கே ராஜிமா, நான் வந்து பார்த்துக்கிறேன். எப்படியுமே வந்து நீங்கள் வந்து தூங்கிடுவீங்க. என்ன விஷமாக வந்து கலந்துருக்கீங்க, தூக்க மாத்திரை தானே வந்து கலந்துருக்கீங்க, தூங்குங்க, நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க. நான் வந்து தூங்காமல் அந்த வீடியோ வந்து எப்படியாச்சும் வந்து டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்குறுதி வந்து கொடுத்தாலே அவளை வந்து என்ன சொல்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, அடடடா மண்டை மேலே இருந்த கொண்டையை வந்து மறந்துட்டோமே. நானும் ராஜுமா தூங்கிட்டேன் ராஜுமா, எனக்கு வந்து தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ 2 பேரும் வந்து ஜெயிலில் போயிட்டு நல்லா டெய்லி வந்து தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது, யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, 2 பேரும் வந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து முன்னாடி தைரியமாக வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு வந்து இது வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து மனசுக்கு நிம்மதியாக, மனசுக்கு நிறைவாக, அப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா இது தாண்டா வேணும், இது தாண்டா எங்களுக்கு வந்து கொடுத்து வச்சது, எங்களுக்கு இது தானே வந்து எவ்வளோ நாளாக வந்து நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருந்தோம். எப்படா இவ்வளோ வந்து இப்படி வந்து மாட்ட விடுறது, இவளை வந்து எப்போ வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டோம். என்னென்ன பேச்சு, அப்பாப்பா தப்பு செஞ்சவங்க வந்து தண்டனை வந்து அனுபவிச்சு தானே ஆகணும் விஜய். அதனால தானே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பில்டப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் தப்பு செஞ்சவங்க வந்து தண்டனையை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். தண்டனையை வந்து அனுபவிக்க போகிறது வந்து நீ தான், தப்பு செஞ்சது வந்து நீ தான், எல்லாமே வந்து நீ தான். ஸோ நாங்கள் வந்து எதுக்காக வந்து உனக்கு வந்து வக்காலத்தை வந்து வாங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியோ வந்து ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ணியிருக்காருங்க. அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து மேடம் இருந்துட்டு அப்பாப்பாப்பா தப்பு யார் பக்கம் இருக்கோ உடனே வந்து ஆக்ஷன் தான். அது மிட் நைட்டானா இருக்கட்டும், இல்லை வந்து பகலானா இருக்கட்டும், நைட்டானா இருக்கட்டும், இரவு பகல் வந்து பார்க்காம கண்டிப்பாக வந்து ஓடி தேடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேட்டையாடுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து கிடச்சிருக்காங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, இவ்வளோ வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து விடக்கூடாது. என்ன பொய் கேஸ் வந்து போட்டு அவளை வந்து உள்ளே வந்து தள்ளி அவளை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களா பிளானு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் வந்து போட்டு வந்து லாடம் கட்டினா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். விஜய் இது தாங்க வந்து எங்களுக்கும் வந்து வேணும். நீங்கள் எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து அப்படியே வந்து போட்டு மிதி 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 மிதின்னு வந்து மிதிக்க சொன்னீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏகப்பட்ட சந்தோஷங்க. சரி ஓகே, இந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்க மாட்டார் டேரக்டர். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பக்கம் இப்படி வந்து நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து உடனே வந்து ஃபீஸ் பிடுங்குவாரே, அந்த மாதிரி தாங்க வந்து ஃபீஸ் வந்து பிடுங்க போகிறாரு. ஏன்னா அப்படி மட்டும் பிடுங்கிட்டாரு கண்டிப்பாக வந்து எரிச்சலாகிடும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. அந்த லெவலுக்கு வந்து டென்ஷன் வந்து ஏற்றி விட்டுருவார் இந்த டேரக்டர். சரி ஓகே, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து எப்படியோ வந்து போராடி, அதுக்கப்புறம் போராடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து தூங்கி நின்றவனை வந்து வெண்பா வந்து எழுப்பி எப்படியோ வந்து ஃபோனை வந்து பிடுங்குறாங்க, அதை வந்து பிடுங்குறாங்கன்னு சொல்லி உடனே விஜய்க்கு வந்து டவுட் வந்து தான் வந்து அந்த ஃபோனை வந்து செக் பண்ணி வீடியோ வந்து இருந்ததை வந்து பார்த்துட்டாங்க. இதெல்லாம் வந்து கனவாக மட்டும் இருந்துருச்சு. ஐயோயோயோ அப்பா, எனக்கு வந்து பயம் வந்து உண்டாயிடும்டா சாமி. அவள் தூங்கின்னு இருக்கா, அவளுக்கு பாலை கொடுத்து வந்து தூங்க வச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த என்னது ரஞ்சிதா வந்து இருக்கா. ஒருவேளை அவள் கனவுல வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்குமா, ராஜிமா ராஜிமா உங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மல்லி வந்து பல்ல காட்டிட்டு வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து கனவு வந்தது. இதை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து பயமாக இருக்குது. எப்படியாச்சும் வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்களோ, இல்லை உண்மையாகவே வந்து இது வந்து நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாகவே வந்து இருக்குங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணாமல் முட்டாள்தனத்தை வந்து பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு போட்ட வலையிலே வந்து அவங்களே வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் வந்து ராஜேஸ்வரி வந்து பாலை வந்து கொடுத்து அவனை வந்து தூங்க வச்சு அப்படி இப்படின்னு வந்து எப்படியாச்சும் வந்து வீடியோ வந்து டெலீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்து பிளான் போட்டாங்க. இப்போ கடைசியில் வந்து பால் ஊற்றுனது வந்து ராஜேஸ்வரிக்கே வந்து பாலை ஊற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம
மல்லியும், விஜயும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து விசிட் வந்து பண்ண போறாங்க. இங்க வந்து வீட்ல வந்து வெண்பா வந்து பார்த்தாச்சு. அப்படியே வந்து வெண்பாவும் கையோட வந்து கூட்டிக்கிட்டு நேரா வந்து நடந்த உண்மைய வந்து போய் கதிரேசன் கிட்ட வந்து சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து விறுவிறுப்பா, பரபரப்பா வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, இதில வந்து பொய் சாட்சி வந்து சொன்னது வந்து அவங்க தான். அவங்கள வந்து அரெஸ்ட்டும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால வந்து ஒண்ணும் ஒரு பிரச்சனையும் இல்ல. இவளா தான் வந்து விழுந்திருக்கா. இவ வந்து பார்த்து கவனமா வந்து இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. எதுக்காக வந்து விழுந்தா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து கதிரேசன் கிட்ட வந்து காட்டுறதுக்காக வந்து நம்ம விஜயும், மல்லியும் வந்து விறுவிறுப்பா, பரபரப்பா வந்து ஓடிட்டுருப்பாங்க. ஏன்னா, அந்த இடத்துல வந்து மல்லி மேல வந்து செம்ம கோவத்துல இருப்பாரு. "என் பொண்ண வந்து தள்ளிட்டாளா? அப்போ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா? இதெல்லாம் வந்து அவளால தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள வந்து முதல்ல வந்து போட்டு தள்ளிருவேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து கோவத்துல வந்து இருப்பாரு. ஸோ, அந்த கோவத்தை தணிக்க வந்து இந்த வீடியோ வந்து காட்டுனா, ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.